அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் 11/8லேருந்து 17/8 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஆடி மாதத்தில் 26ஆம் தேதியிலேருந்து ஆவணி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் வரும். தமிழ் மாதத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது புதன் வக்ர நிவர்த்தி ஆகிடுது. சூரியன் இந்த வார கடைசியில் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிடுது. இப்போ இது உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் திங்கள் செவ்வாய் உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். நீங்கள் போகிற இடத்துலலாம் காரியங்கள் ஜெயிக்கும், எல்லாத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். புதன் வியாழன் இந்த 2 நாளில் செலவினங்கள் அதிகம் ஏற்படலாம். புதன் வியாழன் செலவினங்களை நீங்கள் பார்த்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி இந்த நாட்களில் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள், அதாவது மன சங்கடங்கள் ஏற்படலாம், உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம், குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனால இந்த வாரம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3வது வீட்டில் குரு பகவான் இருக்கலாம். அடிக்கடி ஏதாவது குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த குழப்பங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்து முடிவெடுக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். அது மாதிரி நிதானமாக முடிவெடுத்துங்க. உங்களுக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த வார ஆரம்பம் நல்லா இருக்குது. நடுவில் ஒரு சில செலவினங்கள், வார நடுவில் ஒரு சில செலவினங்கள் ஏற்படலாம். வார கடைசியில் உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த விதத்துலையும் சந்திராஷ்டமம், மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. அதனால் மற்றபடி நீங்கள் மற்ற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நீங்கள் நடத்திக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.